கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் மத்தியிலே நம்முடைய அன்புக்குரிய லோக் ஐயா அவர்கள் குடும்பமாக வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு நல்ல செய்தியை, ஆகாரத்தை உங்களுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டு வந்திருப்பார்கள். எப்பொழுதுமே அதற்கு முன்பதாக ஒரு டிப்ஸு கொடுக்கறது போல் நான் ஒரு சுருக்கமான செய்தியை கொடுப்பது வழக்கமானது ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த நாளிலே நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ், ஒரு சுருக்கமான காரியத்தை வெகு சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனம் ஒன்றை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன செய்யணும்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். வேதத்திலே அந்த ஸ்தோத்திரத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 1-2 காரியத்தை பற்றி சொல்லணும், ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், அதனால் என்ன நமக்கு நடக்கும் கிடைக்கும் என்பதை வெகு சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34 முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 5:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும், இதுதான் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நிறைய காரியங்களே சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய குறிப்புகள் எடுத்து நான் நேரத்தை கடத்த விரும்பலை. கவனிங்க, என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலையும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே நான் பார்க்குறோம், வாசித்தோம், என்னது? வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் தகாது. எது தகும்? ஸ்தோத்திரம் செய்தல் தான் ஒரு விசுவாசிக்கு தகுதியானது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லி, இது ஒரு புதிய காரியம் அல்ல. நான் புதுசாக சொல்ல வரல. நீங்கள் எல்லாம் வளர்ந்த விசுவாசிகள், பல வருஷங்களாக விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசிகள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களே ஒரு சில காரியங்கள் அவ்வப்போது குறைவுபடும் பொழுது ஆவியானவர் அதை என்ன செய்கிறார் என்றால் அதை நினைப்பூட்டுக்கிறார். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எல்லா காரியத்துக்கும் இது பொருந்தும். சைக்கிளாக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டயரில் காற்று பிடிக்கிறோம், ஃபுல்லாக பிடிக்கிறோம். தேவை, அதுக்கு என்ன பாயிண்ட்டுன்னு வச்சு தான் பிடிக்கிறோம். அப்புறம் நாளாக என்ன செய்யுது? காற்று இறங்குது. அப்போ திரும்ப ஏர் செக் பண்ணுறோம், பார்த்தா காற்று கம்மியாக இருக்குது, திரும்ப ஃபில் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில காரியங்களிலே விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆவியிலையும் ஒரு குறைவு ஏற்படுகிறது என்று நான் சொல்கிறேன். எனவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக அதை ஃபில் பண்ணும்படியாக, அதை உயிர்ப்பிக்கும்படியாக, உங்களை உருவாக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த வசனமும் இந்த வேத பகுதியும் உங்களுக்கு ஒன்றும் புதிதான காரியம் அல்ல.
இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான, பழக்கமான, தெரிந்த ஒரு வேத பகுதி தான். எனவே ஆண்டவர் ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்த்தோம். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். இங்க ஒரு வசனம் படித்தோம், எபேசியர்ல இப்ப படித்தோம். அப்படியே வம்பும் புத்திமீனமான பேச்சும் தகாதது. இன்றைக்கு எங்கே போனாலும், எந்த இடத்துல 4 பேர் 2 பேர் 3 பேர் ஒன்றாக சேர்ந்து கூடி உட்கார்ந்தாலும் சரி, அவங்க பேசுகிற பேச்சை சற்று தூரத்திலிருந்து யாராவது கவனித்து நீங்கள் அப்படி கேட்க சொல்லலை, அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுத்துக்கு சொல்லுவாங்க, உப்புக்கு போகாத விஷயமா இருக்கும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியம், வெட்டி கதை, வீண் கதை, அவதூறான காரியங்கள், மற்றவர்களை குறித்து, அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை குறித்து அங்கே பேசி கொண்டிருப்பார்கள். இது சர்வ சாதாரணமாக இந்த காரியங்கள் போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் இந்த நோய் பரவி இருக்குது என்று நான் சொல்கிறேன். அதுதான் பவுல் அங்கே எச்சரிக்கிறது என்ன பண்ணுறார், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதது. அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, எங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன அந்த வசனத்துலேயும் முடிவு இருக்குது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சில பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன். எனவே எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பது தான் நமக்கு நல்லது. மட்டுமல்ல, இங்கே நான் வாசித்தோம், இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போது அங்கே இருக்க அவைகளை குறித்து பேசுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எதை குறித்து பேசணும்? கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசணும், வார்த்தையை குறித்து பேசணும், ஸ்தோத்திரத்தை குறித்து பேசணும். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெரியவங்க வராங்கன்னா, வீட்டில் வயதில் பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களை விஷ் பண்ணணுன்றதை நிறைய பேருக்கு இது தெரியுது, இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற நாம வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, பிரைஸ்தலான்னு சொல்லு, ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும், அது சொல்லிக் கொடுக்கணும். விசுவாசிகள் ஒருவரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒருவரை சந்திக்கும் போது, பார்க்கும் பொழுது, இப்படி இந்த நல்ல ஒழுங்குகளையும் ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் நம்ம வளர்த்து கொள்ளும்போது அங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தையை நான் சொல்ல வருகிறேன். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும், எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் இயேசு சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது வீட்டை வாழ்த்துங்கள் என்று. அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் என்று சொன்னால், அந்த வீட்டில் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களையும் நீங்கள் அப்படி வரவேற்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுகிற ஒரு பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய வீட்டில் நிறைய பார்க்குறேன், சில பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியல, சொல்கிறதே இல்லை. சொல்லி கொடுத்தா தானே, சொல்லிக் கொடுக்கணும். வயதில் பெரியவர்களே, தன் வயதுக்கு சமமாக இருந்தாலும் சரி, நம்ம வயதில் முதிர்ந்தாலும் சரி, யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி விஷ் பண்ணணும் என்கிற ஒரு நல்ல ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக இதை போதிக்கணும். கூடுமான வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் நம்ம இதை அப்படி சொல்லணும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு உகந்த ஒரு பலி ஸ்தோத்திர பலி. சரி, இது ஒரு காரியம் இப்படி இருக்கட்டும்.
உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அதை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, வருத்தத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு, ரொம்ப தொல்லைகள், வியாதி, வருத்தம், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்குறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றிலையும் நீங்கள் எதை செய்தாலும். கொலோசியர் 3:17 பாருங்கள். கொலோசியர் 3:17. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க எதை செய்தாலும், நீங்க சமையல் செய்தாலும் சரி, புரியுதா, நீங்க படித்தாலும் சரி, பரீட்சை எழுத போனாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும், ஒரு வீடு கட்டினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் என்ன செய்யணும்? அதை ஸ்தோத்திரத்தோடு செய்யணும். புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி உள் நுழையணும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர கூட்டம் வைங்க, ஜெப கூட்டம் வைங்க. அதுதான் சொல்லுவாங்க. ஸ்தோத்திர கூட்டம்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது தீமை நடந்தாலும் சரி. சிலர் நல்லது நடந்தால் வைப்பாங்க, கெட்டது நடந்தால் வைக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லது நடந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். அதுன்னு எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே நான் வாசித்தோம், எதை செய்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு செய்யணும் என்று நான் சொன்னேன். எதை செய்தாலும். அப்போ என்ன செய்யணும்? நான் சொன்னேன், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, யோபு 1:21. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு வாழ்க்கையில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்க. ஒரே நாளில் அவருக்கு இருந்த திரளான 7000 ஆடு, 7000ங்க, 1000 இல்லை 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை, இது இல்லாத இன்னும் மற்ற மிருக ஜீவங்கள் எல்லாம் ஒரே நாளில் இறந்து போச்சு. உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போச்சுன்னா 9 நாளைக்கு நம்ம மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிறோம். உங்கள் வீட்டில் நம்ம ஒரு கோழி குஞ்சு இறந்து போச்சுன்னா முகத்தில் ஸ்தோத்திரமும் இல்லை, ஜபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாம் 100கணக்கில் 1000கணக்கில் ஒரே நாளில் இறந்து போகுது. சரி, அது கூட பரவாயில்ல, வாங்கிக்கலாம். 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. யோபு என்ன சொன்னதாக இங்கே நாங்கள் வாசிச்சிங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வர்றது பாருங்க. அதுக்கு சொல்ல வரேன். அப்போ இக்கட்டிலையும், கஷ்டத்திலையும், துன்பத்திலையும், பாடுகளையும், நிந்தைகளையும், அவமானத்திலையும் ஒரு நல்ல ஒரு விசுவாச பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ஸ்தோத்திரம். அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். எனவே என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இது யோபுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். அதோடைய முடிஞ்சு போச்சு. அங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 9வது வசனம் பாருங்கள். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து,
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஒரு சம்பவம் சொன்னேன். ஒரே நாளில் எல்லாம் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போச்சு, பிள்ளையும் போச்சுன்னு சொன்னேன். அதுக்கு யோபு ஸ்தோத்திரம் சொன்னதாகவும் நான் சொன்னேன். அதோடைய முடிஞ்சு போச்சு. அவங்க மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு மனைவி தான். அந்த மனைவி சொன்ன வார்த்தை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனைவி சொல்கிறேன், அடப்போய நீ உங்கள் கடவுளும் தெய்வமும் விசுவாசமும் பிள்ளையே போயிடுச்சா, இதுக்கப்புறம் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்க என்னத்துக்கு? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கட்டின மனைவி, சொந்த மனைவி புருஷனை பார்த்து சொல்கிறதாங்க இங்கே எழுதியிருக்குது. அது உண்மை சம்பவம், நடந்தது உண்மை. ஏன்னா இன்னும் சொல்ல வரேன், இன்றைக்கு உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்திலையும் கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது, இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் ஒரு வேளை மனதை திடப்படுத்தி தேற்றிக்கொண்டு நம்ம அப்படிலாம் இருக்கணும் இன்றைக்கு நினைக்கும் போது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உனக்கு எதிராக பேசுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு விரோதமாக எழும்புவாங்க. என்னது? இந்த விசுவாசத்துக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணாங்களா, எல்லாம் 12 வரைக்கும் போதும், என்ன இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி என்னத்தை கண்டோம், என்ன வாரிட்டு வந்தோம். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம்தான் வரும். ஏன்? இந்த காரியம் நடக்கலையே, எவ்வளோ நாட்களாகி இந்த காரியம் நடக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, நினைத்தது போல் நடக்கலையே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, வீட்டில் உள்ளவங்க பேசுகிறத சிலரால் டாலரேட் பண்ண முடியல. என்ன சொல்கிறாங்க? அரே நான் விசுவாசமாக தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாருங்க, எங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்க என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யோபுக்கு வந்த சோதனை என்ன யோசித்து பாருங்கள். மனைவி தான் சொல்கிறேன், அடப்போய நீனும் விசுவாசமும் ஆண்டவரும். அப்போ யோபு சொன்ன வார்த்தை என்ன? யோபு சொன்ன வார்த்தை என்ன? தேவன் கையினால் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி யோபு எல்லாவற்றிலையும் தன் உதடுகளினால் பாவம் செய்யல. நல்லா கவனிங்க, உதடுகளினால் பாவம் செய்யல. அதனாலே நான் வாய் தவறி கூட ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறைவாக பேசாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு செய்யலைனாலும் கொடுக்கலைனாலும், நீங்கள் நினச்சது நடக்கலைனாலும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கலனாலுன்றதுக்காக சில பேர் ஆண்டவரையே நிந்திக்கிறவங்களாம் விசுவாசிகள் இப்படி பேசுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கேட்டால் என் நிலைமை, என் வேதனை, என் கஷ்டம், என் சூழ்நிலை உங்களுக்கு எங்கே புரிய போகுது என்று சொல்லுவாங்க. எனக்கு புரியுதோ இல்லையா, ஆண்டவருக்கு புரியும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யோபை விடவே நீங்கள் ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டீங்களா? யோபை விடவே உங்களுக்கு அதிகமான வேதனைகளில் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னு என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். எனவே நீங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதை மட்டுப்படுத்தலை, மறுத்து பேசலை, இல்லை என்று சொல்ல வரல. ஆனால் அந்த நிலையிலும் நம்ம எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தான் ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரங்களிலே, சமயங்களிலே, சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இங்கு வலியுறுத்துகிறார் என்பதை நான் சொல்கிறேன். ஆவியானவர் விரும்புகிறதை, எதிர்பார்க்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யோபு செய்த காரியம் என்ன? இப்படி ஒரு நிர்பந்தம் வந்தும், இப்படி நிர்பந்தித்தும், தன்னுடைய மனைவியே அவரை வற்புறுத்தி மனசு உடையும்படி பேசின போதும் கூட யோபு என்ன செய்யலை? யோபு பாவம் செய்யலைன்னு சொல்லிருக்குதே. அன்றைக்கி மற்றவங்களுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து ஆண்டவரையே பழியை போட்டு பேசுகிறாங்க. என்ன இந்த ஆண்டவரை நம்பி என்ன பண்ணார் இவர்? என்ன என் ஜபத்தை என்னத்தை கேட்டார்? எனக்கு இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, இந்த ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலை போல வரலை, நம்ம வேறு வழியை பார்த்துக்கலாமே என்று சொல்லி இன்றைக்கு தாறுமாறாக சில காரியங்களை என்ன நினைக்கக்கூடிய எண்ணங்களை பிசாசு உங்கள் இருதயத்தில் கொண்டு வருகிறான். கவனிக்கிறீங்களா? சில பேருடைய கவனம் இங்கே இல்லையே. ஜெயராஜுக்கு முன்னாடி யார்? கவனிக்கலையே. அப்புறம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல கேளுங்க. நான் முடிக்க போகிறேன். எனவே நீங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னங்க செய்ய சொல்கிறீங்க? இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், சீக்கிரம் வாங்க. பிலிப்பியர் 4:6.
நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா அதை இல்லைன்னு சொல்லல. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினாலும். அப்படி நீங்கள் செலுத்துங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா இல்லைன்னு சொல்ல. அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கு. ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லலை என்று நான் சொல்லலை. நிறைய பேர் ஸ்தோத்திர பலி படிக்கிறவங்களாம் இருக்கீங்க. 1000 ஸ்தோத்திர பலி புத்தகம்லாம் நிறைய பேர் வச்சுருக்கீங்க, படிங்க, நல்லது. ஆனால் அதில் உறுதியாக இருங்க, அதில் உண்மையாக இருங்க, அதில் உத்தமமாக இருங்க, அதில் நிலைச்சிருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நிறைய பேருக்கு இந்த காரியம் விளங்கலை. நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஒரு சிலர் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி நிறைய பேர் அங்கே அறிஞ்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, எல்லாம் உண்டு தான். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் என்பதை அநேகருக்கு புரியறதில்லை. ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு சுவிசேஷம் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் போயிருந்தார். அவர் அங்கு ஜனங்கள் மத்தியிலே இயேசுவை பற்றி சொல்லி, இயேசு உங்களை சுகமாக்குகிறார், இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி பிரசங்கித்து அநேகருடைய வியாதிகளை அவர் குணமாக்கி கொண்டிருந்தார். அதாவது அவர் மூலமாக ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருந்தார். நிறைய பேருக்கு சுகம் பெற்று அவருடைய கீர்த்தி அங்கேயும் பரவ ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க. அந்த ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒருவர் நீண்ட நாட்களாகவே அவனுக்கு வயிற்று வலி, நீண்ட நாட்கள்னால் மாதக்கணக்கில் வயிற்று தீராத வலி, ரொம்ப வயிற்று வலிங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த ஊழியக்காரர் அங்கே வந்திருக்கிறாரு என்று சொல்லி அந்த கூட்டத்துக்கு போய் தன்னுடைய வேதனையை சொல்கிறான். அதாவது எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு வயிற்று வலி, என்னால் தாங்க முடியல, உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணி என்னை குணமாக்குவீங்கன்னு கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னார். அப்போ அவர் என்ன செய்தார், நான் சொல்லுகிறதை நீ திரும்ப திரும்ப சொன்னால், நான் சொல்லி கொடுக்குற வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொன்னின்னா உன் வயிற்று வலி குணமாயிடும், நீ வியாதி குணமாயிடும்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ ஸ்தோத்திரம்னு சொல்லு, ஸ்தோத்திரம்னு சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதை தான் அவர் சொன்னார். கவனிங்க, இதை சொல்லிகிட்டு இருக்கிற போது அந்த கூட்டத்தில் இது போல் ஒரு கூட்டம், அதில் ஒரு மனுஷன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு நாதிகர் தான். அவன் சொன்னான், அவன் 4 மாதமாக வயிற்று வலின்னு துடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறான், ஏதாவது ஒரு தண்ணியை ஜபம் ஓதி மந்திரம் ஓதி பண்ணினது என்ன செய்வாங்க, அது சொல்லிக்கிறாங்களே, அதை இதை கொடுத்து ஒரு பச்சலை மருந்து இருந்து கொடுத்தா அதுதான் ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க இப்போவும். ஏதாவது அதை இதை கொடுப்பீங்கன்னு பார்த்தாக்க என்னமோ ஸ்தோத்திரம் பண்ணணுமா வயிற்று வலி நல்லா போடும், எப்படி நல்லா போவோம் அப்படின்னு அந்த கூட்டத்திலேருந்து கேட்டான் பாருங்கள். நல்லா கவனிங்க. அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்குறான், எப்படி சரியாக போகும் அப்படின்னா. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சார், இப்போ நான் இது எப்படி அவர் சொன்னது எப்படி இதில் சொல்கிறது, முட்டாளே, பைத்தியக்காரன், லூஸு, பாருங்க, இன்னும் சில வார்த்தைகள் சொல்லி அந்த நாத்திகனை பார்த்து பேசினார். அவனுக்கு வந்ததே கோபம். யாரை பார்த்து என்ன லூஸுன்ற, யாரை பார்த்து பைத்தியன்ற, யாரை பார்த்து முட்டாள, என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கிறேன், ரொம்ப கோபம் வந்துச்சு அவனுக்கு. அப்போ தான் நான் என்ன செய்வேன் தெரியுமா உங்களை அப்படி இப்படின்னு சொல்லணும். இவர் கையை அமர்த்தி சொன்னார், இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ எப்படி என்னை வந்து எப்படிலாம் தாறுமாறா தரகிறவா நீ பேசலாம் கொள்ளணும். அப்போ அவர் சொன்னாராம், நான் என்ன சொல்லிவிட்டேன், சும்மா ஒரு வாயால் ஒரு பேச்சுக்கு உன்னை வந்து முட்டாள் பைத்தியம் லூஸுன்னு அது உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை உன் மனதுக்குள்ளே வந்து உன் காதுக்குள்ளே போய் உன் மனசுக்குள்ளே போய் உனக்குள்ளே என்னத்தை ஏற்படுத்துது, ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்துது, வேதனையை ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துது, என்னென்னமோ செய்யுது. அதுக்கு செய்து தானே
அப்போ இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குமா இருக்காதா அப்படின்னாராம். அவனை நிஜமாக திட்டலிங்க, இவனுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக. அவன் என்ன சொன்னான், என்னமோ பெருசாக வார்த்தையை சொல்லிட்டாக்கா குணமாயிடுமான்னு. அதுக்கு தான் சொன்னார், அதுக்காக தான் நான் சொன்னேன். உன்னை பார்த்து இப்போ என்ன சொல்லிட்டேன், உனக்கு எங்கே வலிக்குது? இன்றைக்கி உங்களுக்கும் வலிக்குதுங்க. உங்களை பார்த்து யாராவது இப்படிலாம் பேசுனா உங்களுக்கு வலிக்க தானே செய்யுது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், வலிமை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனம் உண்டு சங்கீதத்தில், சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கவனிங்க, அப்போ ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார் என்று சொன்னால் வார்த்தையில் தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காரியம் புரியவே மாட்டேது. ஏதாவது தலையில் கையை வைக்கணும், கையை பிடிக்கணும், காலை பிடிக்கணும், எண்ணெயை தடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படிலாம் நடந்ததுனாக்கா சுகமாக. நான் சொல்கிறேன், அப்படியும் செய்யணும்னு தான், இல்லைன்னு சொல்ல. அதை விட இவைகளை விட அதிக வல்லமை நிறைந்தது வார்த்தைக்கு என்பதை மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, அதை தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை உங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் வியாதிக்கு மட்டும் நான் சொல்லலை, நான் உதாரணத்துக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். எப்படி இந்த ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் மனசில் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, யாராவது உங்களை ஒரு தாறுமாறாக பேசினா, மரியாதைக்குறையாக பேசினாக்கா உங்கள் மனசு ஏங்க கஷ்டப்படுது? நான் கேட்குறேன், ஒரு பேச்சு தான் நாங்கள் பேசினாங்க, வாயால் தாங்க பேசினாங்க, என்னை அடித்தா இப்படி. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னை அடித்தா கூட வலிக்காதான், வார்த்தை தான் வலிக்குதுன்றாங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கத்தானே செய்கிறது, ஒரு வல்லம் இருக்குன்றதே நம்ம உணரதானே செய்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றதை யோசித்து பாருங்கள். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை, அதை மட்டுப்படுத்துகிறாங்க, அதை விசுவாசிக்கிறதில்லை, அதை முக்கியப்படுத்துறதில்லை. அதனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. நான் ஒரு நடந்த ஒரு சம்பவம், நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். திருநெல்வேலி பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். பல வருஷங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன் மனைவி, வயசானவங்க, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இல்லை, எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க, தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. வயசானவங்க, அவங்க ரொம்ப வயசானவங்க. புருஷன் மனைவி 2 பேரும் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவர் மேலே ஒரு பக்தியாக இருக்கிறவங்க. அவங்க வீட்டு தோட்டத்தில் திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழைகளுக்கு அதிக முக்கியத்துவம், நிறைய வாழை மரங்கள்லாம், தென்னையும் வாழையும் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதுபோல் அங்கே அவங்க தோட்டத்திலே ஒரு வாழை மரம் இருந்தது. வாழை மரத்தில் அருமையான ஒரு தார், செவ்வாழைப்பழம், பெரிய தார் போட்டுடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படி இந்த தார் இந்த வாழைத்தார் போட்டு காய்ச்சி இன்னும் பழுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இப்போ இருக்கும்போது அது பெரிய தாருங்க. இவங்கெல்லாம் அதை எப்படி அந்த தாரை வெட்டி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு திருமண ஒரு விசேஷத்துக்காக 2 பேரும் புறப்பட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. மறுநாள் பார்க்குறாங்க, தோட்டத்தில் பார்க்குறாங்க, வாழைத்தாரை காணோம். தாரோடு யாரோ வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த அம்மா புலம்புது பாருங்க, ஐயோ இந்த வாழைத்தாறு இப்படி போயிடுச்சேன்னு. அப்போ வயசானவர் சொன்னாராம், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, நீ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, நீ ஸ்தோத்திரம் பண்ணுனாராம். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஆண்டவருக்கு வாழைத்தார் போனதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுனாராம். வாழைத்தார் போனதுக்கு யாரையா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா? ஆத்திரமாக இல்லை, அவனை கண்டனாக்க கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுருவோன்னு. சரின்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, தோத்திரம் தான் போட்டாங்களே தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. 3ஆவது நாள் அவங்க வீட்டு வாசப்படியில் அந்த வெட்டிட்டு போன அந்த வாழைத்தாரோடு கொண்டாந்து வாசப்படியில் நிற்க, அந்த யார் வெட்டிட்டு போனான்னு அவனையும் கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான். அதில் ஒரே ஒரு காய் கூட, ஒரு பழத்தை கூட எடுக்கவே இல்லை. காயை தானே வெட்டிட்டு போனான். இப்போ பழுக்க வச்சு பழமாக கொண்டாந்த மாரி கொண்டாந்து வச்சுட்டு போகிறான். கவனிக்கிறீங்களா? இது நடந்த சம்பவம். என்ன நடந்ததுன்னா, இவன் வெட்டிட்டு போன அன்னையிலேருந்து ராத்திரிலேருந்து அவனுக்கு வயிற்று வலின்னா என்ன, சாதாரண வயிற்று வலி. பொதுவாக சில நேரத்தில் எல்லா வலியும் தாங்கிக்கலாம், சில பேர் தாங்க முடியாது. அந்த மாதிரி தாங்க முடியாத வயிற்று வலி.
நாள் ஆச்சு, மறுநாள் ஆச்சு, இப்போ நீ சரியாயிடும், இப்போ சரியாயிடுன்னு பார்க்குறான். ஒன்றும் வயிற்று வலி சரியான மாதிரி தெரியல. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது? இவங்க ஸ்தோத்திரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்தோத்திரம் போட போட அங்கே நடக்குது பாருங்கள். அப்போ அவன் உணர்வடைந்தான். நம்ம போய் தெரியாதனமாக ஒரு வீட்டில் போய் இந்த வாழைத்தாரை திருடிட்டு இருந்தது தான் தப்பு, அதுலேருந்து தான் இந்த வயிற்று வலி, சரி கொண்டுட்டு போய் வச்சு பார்ப்போன்னு சொல்லி கொண்டாந்து வச்சா பாருங்கள், டப்புன்னு விட்டுச்சு வயிற்று வலியை. இது கதையெல்லாம் கிடையாதுங்க. நான் நிறைய கதை சொல்லுவேன், அந்தமாரி இது கதை இல்லை, இது நடந்த சம்பவம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நடந்துச்சு இதுமாரி இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். கவனிங்க, இப்போ அந்த பெரியவர் இப்போ சொல்கிறாரு, யோபு சொன்ன மாரி தான். யோபு சொன்ன மாதிரி என்னது, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம் மாதிரி. அவர் என்ன சொன்னாராம், தாறு வந்தது, நீ ஜெபம் பண்ண, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், வெட்டினோடனே கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான். அப்போ அவர் சொன்ன காரியம் தான் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். இவ்வளவு பெரிய தாரை நீயும் நானும் சேர்ந்து வெட்டினாலும் வெட்ட முடியாது. வெட்டினாலும் இந்த தாரை நம்மளால் தாங்கி பிடிக்க முடியுமா, வெட்ட முடியுமா, இறக்க முடியுமா? ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக என்ன செஞ்சுருக்காரு. இந்த வாழைத்தாரை கூப்பிட்டு எவனா வெட்டுனா அதுக்கு வேறு நம்ம கூலி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அதனால் நம்ம நிலைமையை பார்த்து என்ன செஞ்சுருக்காரு. இப்போ பாவம் வயசானவங்க, பெரிய தாருங்க, ஒரு வாழைத்தாரை உங்களால் தூக்க முடியுமா? ஒரு நல்ல பெரிய தார், யோசித்து பாருங்கள். அதனால் ஆண்டவர் நமக்கு சௌரியமானது தான் செஞ்சுருக்கிறார். என்னது, வெட்டிட்டு போய் அழகாக பழுக்க வச்சு இந்த பதமாக கொண்டாந்து கொடுத்துட்டு போயிரு. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் என்னது நன்மையாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம எடுத்துக்கணும். இதை தான் யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்குறோம். எது நடந்தாலும் இது நம்முடைய நன்மைக்காக தான். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் அப்படின்னு வசனம் இருக்குது பாருங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நம்ம வேண்டாத, விரும்பாத, எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கலாம், நடக்கும். அதை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இது என்ன அதனுடைய முடிவை நம்ம காத்திருந்து பார்க்கணும். இது அதுக்காக தான் அந்த சாட்சி நான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் நீ என்ன செய்யணும், ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ சொல்ல முடியாத பிரச்சனைங்க, குடும்பத்தில் பிரச்சனையா, வீட்டில் பிரச்சனையா, படிக்கிறதுல பிரச்சனையா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதனாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் சார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்தோத்திரத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும் என்பது. எனவே இந்த நேரத்திலே நீங்கள் பலவிதமான சோதனைக்குள்ளாக, பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கள் தகும். எதை செய்தாலும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு செய்யணும். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அதுபோல் நீங்கள் வீட்டில் வேலை செய்தாலும் சரி, வெளியில் வேலை செய்தாலும் சரி, சபையில் வேலை செய்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எவைகளை குறித்து பேசணும், கர்த்தரை குறித்து தான் பேசணும். வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதது, ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகும். நாங்கள் சும்மா வாய் பேசிகிட்டு இருக்கிறோம். வாய் பேசுகிறது என்னவா முடியும், நம்ம பாவத்தில் முடியும். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். வீணான வார்த்தைகள் யாவற்றை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அது உங்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வரும். நீங்கள் பேசுகிற சம்பாஷணைகள் உங்களை கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்ம என்றைக்கும் எப்போதும் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.